ஹாய், வெல்கம் டு நோ சோஷியல் டாக். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா வெரி டேஞ்சரஸ் வைரஸ் அப்படின்றது தான் இன்றைக்கி டாபிக். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு புதுசாக இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இருக்குது, நிறையவே இருக்குது. நிறைய உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்லி முடிச்சோட இதுக்கு முன்னாடி வினோத் சோஷியல் டாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு பிஎஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரிங்க, இன்றைக்கான டாபிக் வரலாம். இன்றைக்கான டாபிக் டேஞ்சரஸ் வைரஸ். நல்லாவே தெரியும். இன்றைக்கி திமுகவோட ஒரு பெரிய தலைன்னு சொல்லலாம், பெரிய புள்ளின்னு சொல்லலாம் அன்பழகன் அவர்கள் இன்று கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டதுனால அவர் வந்து இன்று காலமாயிட்டார். அவருக்கு வயசு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வயதுனால அப்படி கிடையாது. இன்னைக்கு செங்கல்பட்டில் ஒருவர், என்னுடைய நண்பர், அவருக்கு திருமணமாகி 2 வயது மகன் இருக்கான். அவங்க இன்னைக்கு காலமாயிட்டாங்க கொரோனானால. எப்போ அட்மிட் ஆகுனாங்க பார்த்தீங்கன்னா தண்ணி அட்மிட் ஆகிட்டு நேற்று தான் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னு வந்தது. ஸோ இன்றைக்கி இறந்து போயிட்டார். என்னடா அதுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ பரவுற வைரஸ் கிடையாது. முன்னெல்லாம் நீங்கள், நானே சொல்லுவேன், டேஞ்சர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் எப்பயும் போல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா ஃபீவர் வரும், அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற பரவிட்டு இருக்கிற அந்த வைரஸ் வந்து ஃபீவர் எதுவுமே வரதில்லை. ஏசிம்டமேட்டிக் வைரஸ், எந்த விதமான ஃபீவர் கிடையாது. டேரெக்டாகவே உங்களுடைய லங்ஸில் போய்ட்டு அஃபெக்ட் ஆகி, த்ரோட் போயிட்டு போய் லங்ஸில் அஃபெக்ட் ஆகி மூச்சு வர்றதுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் அதிகமாகுது. மூச்சு வர்றதுக்கு திணறும் போது தான் உங்களுக்கே தெரியும், ஓகே நமக்கு ஏதோ வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு. அப்போ தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிப்பீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்து வரும். வந்ததுன்னா உங்களை அப்படியே அட்மிட் பண்ணுவாங்க. வித்தின் 2 to 3 days நீங்கள் வந்து மறுகையாகும். அது மேலே எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை பார்த்துக்க வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து இதில் வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருந்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். என்னன்னா, ஜூன் 30 வரைக்கும் லாக்டவுன், ஃபர்ஸ்ட் லாக்டவுன் பயந்துட்டு இருக்கோம், வெளியே போக முடியுமா அப்படின்னு. செகண்ட் லாக்டவுன் ஓரளவுக்கு எட்டி பார்க்கலாமா அப்படின்றது. தேர்ட் லாக்டவுன் போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனோம். 4th லாக்டவுன் என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சுற்ற ஆரம்பித்தோம். 5th லாக்டவுன் அப்படின்னா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பித்தோம். ஸோ இதுதான் வந்து ஒரு விஷயமே. இந்த மாதிரி லாக்டவுனை நம்ம வந்து மதிக்காமே வெளியே சுற்றிட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஒரு நாளைக்கு 1500 பேர் மேலே பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ரிசர்ச் பண்ணதில் ஜூன் 15 70,000 பீப்புள் வந்து சென்னையில் மட்டுமே பாதிக்கப்படுவாங்க, 1500 பீப்புள் வந்து இறந்து போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது நாட் ஓன்லி சென்னைக்கு இப்போ தான் வந்திருக்கு. இதை தாண்டி சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, மதுரை அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் செப்டம்பருக்குள்ள. ஸோ சென்னை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதை விட அதிகமாக சவுத் சைடில் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ சென்னையில் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாகி அது இங்கே ஸ்டாப் ஆகுறது இன்னும் வித்தின் மந்தில் ஸ்டாப் ஆகிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் ஸ்ப்ரெட் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்ப்ரெட் வந்து என்ன சாதாரண விஷயம் இல்லை. நுரையீரலில் போயிட்டு அது வந்து மூச்சு விடுறதுக்கு பயங்கரமாக வந்து ப்ராப்ளம் உண்டாக்குது அப்படின்றதுனால கவர்மெண்ட் வந்து ஒரு நெசசரி ஆக்ஷன் எடுத்துருந்தாங்கன்னா, ஜூன் 30 வரைக்கும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் அத்தியாவசிய பொருட்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி அவஸ்தைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்ப்ரெட் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது. பொருளாதாரத்தை மட்டுமே பார்த்துருந்தோம்னா உயிர்களும் முக்கியம் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையில் நம்மளே தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஃபேமிலி உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியே போகாதீங்க. வெளியே போகிறத கம்மி பண்ணுங்கள், வேறு எதுவுமே சொல்லலை. போகும்போது க்ளவுஸ் யூஸ் பண்ணிட்டு போங்க, மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு போங்க. மாஸ்க் வந்து உங்களுக்கு தான், வெளியே ஆளுகளுக்கு கிடையாது. மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய கை மூக்கும் வாய்க்கும் போகாது. அதனால் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வெளியே போயிட்டு சோஷியல் டிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப பார்த்து நின்று பேசாதீங்க, ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சின்ன வயசில் இப்போ வந்து ஒருத்தர் என் நண்பர் இறந்து போனதை நான் இப்போ அவங்ககிட்ட சொன்னேன். அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட ஒரு 2 வருஷம் தான் பெரியவன்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு இப்போ தான் 35. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு ஈஸியாகவே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய சின்ன வயசு பசங்களுக்கும் பாதிக்கும். இதை விட குழந்தைங்களுக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனால் குழந்தைங்க பாதிக்கிற மாதிரி நம்ம நாட்டில் வரல. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 10 வயசு கீழே இவ்வளோ குழந்தைங்க இறந்து போகிறாங்க, இவ்வளோ குழந்தைங்களுக்கு கொரோனா வருது அப்படின்ற ஒரு அறிகுறிகளுமே கிடையாது. வரது எல்லாமே 30 வயசுக்கு மேலே தான். 30 வயசு மேலே தான் அதிகமாகவே இருக்குது. இன்னும் கேட்டோம்னா 20 வயசு மேலே கொஞ்சம் இருக்குது, பட் 30 வயசு மேலே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு வீட்டில் இருங்க, உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான சோஷியல் டாக்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ கவர்மெண்ட்டை நம்பிட்டு இருக்க வேணாம், உங்களை நீங்கள் நம்புங்க அப்படின்ற மாதிரி தான் நான் உங்களை கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் குடும்பம் உங்களுக்கு முக்கியம்னு நினச்சேன்னா உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. கவர்மெண்ட் தான் பாதுகாக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்களும் வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொரோனா வைரஸ் வந்ததுன்னா உங்கள் முழு செலவுமே கவர்மெண்ட் எடுத்துக்குது. ஆனால் வந்த மாதிரி என்ன பண்ணுறது? ஸோ வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கான சோஷியல் டாக்கை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு ஒரு புதிய சோஷியல் டாக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதோட எப்படி பண்ணுறது உங்களுக்கு வினோத். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் வைரஸ் கிட்ட இருந்து பாதுகாக்கணும் உங்களை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புதிய சோஷியல் டாக் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதோட எப்படி பண்ணுறது உங்களுக்கு வினோத். தரேன்.